எங்களுக்கு வந்து நிறைய பிளானை விட்டுட்டு இந்த பர்டிகுலர் பிளானை வந்து நாங்கள் எடுத்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கான ரீசன் இந்த பிளான் ஃபண்டமெண்டலியே சுத்தமாக ராங்காக தான் இருக்கு. இதுல சைட் பவுண்டரி எது, ரோடு எது, டைரக்ஷன் எது, எதுவுமே இல்லை. இது ஒரு பேருக்கு ஃப்ளோர் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதுல வந்து ஜாக் அண்ட் ஜில் டாய்லெட் கூட கிடையாது. 2 டோரும் ஒரே நேரத்தில் திறந்தாலே ஒன்னோட ஒன்று இடிக்குங்கிற அளவுக்கு மோசமாக தான் இருக்கு. ஹாய், திஸ் இஸ் ஆர்கிடெக்ட் விக்னேஷ் குமார், பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் பில்டியோ. ஸோ இந்த முறை பிளான் ரிவ்யூவில் வந்து கீழே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ், மேலே வந்து ஒரு 2 2 BHK ரெண்ட்டுக்காக விடுற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை இந்த பிளான் ரிவ்யூக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து இதை ஒரு கிளைண்ட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நிறைய பிளானை விட்டுட்டு இந்த பர்டிகுலர் பிளானை வந்து நாங்கள் எடுத்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கான ரீசன் இந்த பிளான் ஃபண்டமெண்டலியே சுத்தமாக ராங்காக தான் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு தப்பானன்னு சொல்றதை விட இன்எஃபிஷியன்டான, இம்ப்ராப்பரான ஒரு பிளான் வந்து வர்றதுக்கான ரீசனா நாங்கள் ஃபீல் பண்றது 2 விஷயம். ஒன்று, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை அன்ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பிளான் போட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக பே பண்ணி பிளான் பண்றதுனால அது நல்லா இருக்காது அப்படின்னு நாங்கள் மீட் பண்ண வரல. பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான அன்ப்ரொஃபஷனல் பர்சன் கிட்ட வந்து பேருக்கு ஒரு பிளான் ஒன்று வாங்கிக்கிறது, இது வந்து நம்பர் 1 மிஸ்டேக். நம்பர் 2 எதுவாக இருக்கலாம்னா, ஒருவேளை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இது இந்த மாதிரி பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இல்லை எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி 2 வேணும், இந்த மாதிரி தான் வேணும், இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறதுனால வேற வழி இல்லாமல் ஒரு பிளான் அரையும். இதுல எது நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. பட் இந்த பிளான் வந்து ஃபண்டமெண்டலா ரொம்பவே நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள் தப்பா இருக்குன்றத பார்ப்போம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்குலாம் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பிளானோட நீட்னஸோ ஒரு பிளான்ல எவ்வளவு டீட்டெயில் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பிளான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்வ் பண்ண போகுது அப்படிங்கிறதே. இதுல சைட் பவுண்டரி எது, ரோடு எது, டைரக்ஷன் எது, எதுவுமே இல்லை. இது ஒரு பேருக்கு ஃப்ளோர் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பிளான் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரே ஒரு கோடிங் இருக்குன்றதுனால சைட் பவுண்டரி இவ்வளவு தூரம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு 1.5 அடிக்கு பேருக்கு செட் பேக் விட்டுருக்காங்க, நாங்களா புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதுல எது நார்த்து அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. மேபி இது இந்த இடத்துல இருக்கு, இங்க இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, இதுல இது சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்னு எடுத்துக்க முடியாது. ஸோ மேபி ஒருவேளை வந்து இதை நார்த் வெஸ்டா இருக்கலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளிலேருந்து உள்ள வர்றதுக்கான ஒரு என்ட்ரி, இந்த போர்ட்டிகோ இது வந்து 1193, இதுலயுமே வந்து இது 93 இது 11, ஆனா இதை டைமென்ஷன் அப்படியே மிஸ்மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. பட் தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த 1193ல ஏதாவது வண்டிலாம் நிறுத்த முடியுமா கார்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு ரேம்ப் இருக்கா ஆஸ் யூஷுவல் தெரியல. ஸோ இதை தாண்டி வந்து மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 2-3 பைக் மட்டும் நிறுத்துற மாதிரியான ஒரு பார்க்கிங்காக நம்மளா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா டபுள் டோரே கூட வைக்கிறதுக்கான இடம் இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா எந்த டோருமே மென்ஷன் பண்ணல. இதில் ரூம் டைமென்ஷன்ஸ் ஒரு சிலதுக்கு இருக்கு, ஒரு சிலதுக்கு இல்லை. ஃபர்னிச்சர் லேஅவுட் மிஸ் மேட்ச்டாக இருக்கு. எல்லாத்தையும் விட ரொம்ப சிரிப்பான விஷயம், அது OTSன்னு போட்டது. சரி ஃபைன், அந்த OTS கான்செப்டுக்குள்ள வந்தால் தான் ஹைலைட்டே இருக்கு. இப்போ இந்த உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹால், மேபி இந்த ஹாலுக்கு அட்லீஸ்ட் இங்கே ஒரு நல்ல விண்டோ இருக்கும். விண்டோவும் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, விண்டோ கொடுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு டோர், இந்த பெட்ரூம்க்கு இந்த இடத்துல ஒரு டோர் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஹால் வந்து ஒரு 19க்கு 10.15, இது பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போட்டோம். கிச்சனோடது சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் நீங்க எப்படி வச்சுக்கிட்டீங்கனாலும் எந்த இடத்துல நீங்க வந்து கவுண்டர் வைக்க போறீங்க, கவுண்டர் மட்டும் தான் இருக்கு. இதுல வந்து எங்க சிங்க் இருக்கு, எங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஒரு கிச்சன் ட்ரையாங்கிள் முதற்கொண்டு போட்டு காட்டுறது தான் ஒரு கரெக்டான பிளான். அதாவது கிச்சனோட சிங்க்கு, உங்களோட ஹாப், ஃப்ரிட்ஜ், இது 3 எந்தெந்த இடத்துல இருக்க போது அதை நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ண போறீங்கன்றது தான் கிச்சன் ட்ரையாங்கிள். பட் இதுல அந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. பட் இதோட ஸ்பேஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஃபைன். ஒரு 11க்கு 11ங்கிறது ஒரு பெட்டரான கிச்சன், நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். அதுல ஒரு சைட் கபோர்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வீட்டுக்கு வந்து 3 பெட்ரூம் வேணும்ன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நடுவில் ஹாலை போட்டு 3 பக்கத்துல 3 பெட்ரூம் வந்து அப்படியே வந்து அடுக்கிட்டாங்க. இதுல வந்து நடுவில் இந்த இடத்துல ஒரு OTSன்னு ஒன்று வச்சிருக்காங்க. பட் இந்த OTSே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 12 அடி இருக்கு. மேல ஃப்ளோருக்கு நீங்க போனீங்கன்னா அந்த 3க்கு இது வந்து 12 கிடையாது, ஆனா அதை 12ன்னு போட்டிருக்காங்க. பிகாஸ் இது நீங்க ப்ரப்போர்ஷனேட்டா பாருங்க, இது வந்து 7 அடி இருக்கு அப்படின்னா இது வந்து 12 அடி, ஆனா இது வந்து 3 அடி தான், இது 3 அடி தான் இருக்குன்னா இது 7 அடி தான் இருக்கு. இந்த OTSே வந்து பாதியில இந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு நேம் சேக் இது கொடுத்துருக்காங்க. ஃபைன், இந்த பெட்ரூம்க்கு அட்லீஸ்ட் இங்க வந்து ஒரு விண்டோ இருக்க போது, இந்த பெட்ரூம்க்கு வந்து இந்த OTSக்கான ஆக்சஸ் இருக்க போது அது ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவா கொடுப்பாங்கன்னு நம்பலாம். எப்பவுமே வந்து இந்த மாதிரியான வால்ஸ்,
இது ஓடிஎஸோட வால் தான் அப்படின்னு சொல்லி நீங்க விட முடியாது. இந்த வால்ஸ் வந்து 9 inch வாலாக தான் இருக்கணும். எப்பவுமே வெதரோட சன்லைட்டோட டைரக்டா கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா வால்ஸும் வந்து 9 inch வாலா தான் இருக்கணும். அதை 4.5 inch வாலா போட்டிங்கன்னா நாளைக்கு மழை தண்ணியெல்லாம் உள்ளப்பட்டே தண்ணி ஓதம் வருது, நாளைக்கு இந்த டாய்லெட்ல வந்து ஒரு டைல்ஸ்க்குள்ள தாண்டி டைல்ஸ் கீழே உடஞ்சி விழுது அப்படிங்கிறதோ இல்லை மேலெல்லாம் ஃபுல்லாக ஓதம் வருது அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமான காரணம் இந்த வாலை வந்து 4.5 inch போட்டதா தான். ஸோ மேபி இந்த பெட்ரூம் வந்து எனக்கு பெருசாக வேணும்னு அவங்க நினச்சதுனால ஆக்சுவலி இந்த பெட்ரூம் இதில் இந்த டைமென்ஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பெட்ரூம் ஆமாம், இந்த பெட்ரூம் வந்து இதை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக பெருசாக இருக்குது. பட் அதை ஒரே பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரி ஓகே, அது டைமென்ஷன் எரர்னு விட்டுறலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பெட்ரூம் ஒரு ஸ்பேஷியஸான 2 பெட்ரூம், 7x4 சைஸும் ஓகே தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இந்த லேஅவுட்டை வந்து இந்த இடத்துல வந்து 11.6 அவங்க வந்து ஒய் ஆக்சஸ்ல கொடுத்ததுக்கு மேபி இதை வந்து ஒரு 10 ஆக்கியிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த அலைன்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல லிவிங் ரூம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த பெட்ரூமுக்கு அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுக்க முடியும் இந்த செட்பேக் வழியா. இந்த பெட்ரூம்க்குலாம் வந்து லைட்டிங் இந்த இன்டெரக்டா மேல ஒரு ஃப்ளோரை தாண்டி அதுவும் இந்த சின்ன சந்து வழியா வர்றதுங்கிறதுலாம் ரொம்ப ரேரு. அந்த பெட்ரூம் வந்து கன்ஜஸ்டடா தான் இருக்க போகுது. இப்போ இதுல ஏறுறதே வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி ஏறுறாங்க நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா வெளியில இருந்து இங்க மட்டும் ஒரு இது இருக்கு, இதெல்லாமுமே ரொம்ப பிளண்டர் தான். ஏன்னா இப்போ இதுக்கு வந்து வெளில ஹைட் ஏற்றிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் கேஸ் வந்து ரோட்லயே தான் இருக்க போகுது. இதை தான் நம்ம ரோடுன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ரோட்ல இருந்து அப்படியே வந்து டைரக்டா ஒரு சந்து மட்டும் கதவை திறக்கிற மாதிரி இருக்கும், அது வெளியில தான் திறக்கிற மாதிரி இருக்கும். உள்ள போறதுக்கு அந்த படிக்கட்டில் இடிக்கிற அளவுக்கு இருக்கு. வெளியில இப்படி திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து இப்படி டைரக்டா ஸ்டெப்ல மேலே ஏறுவாங்க. ஆனா இங்கேயும் அடுத்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்க மேலே ஏறினா கீழே இங்க வால் இருக்கு. ஆனா ஆக்சுவலி இது இங்க வந்து இது ஓப்பனா விட்டுருக்கணும், இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆனா அதை மாத்தி கொடுத்துருக்காங்க. சரி, இதுவும் டிராஃப்டிங் எரர்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இப்படி ஏறி மேலே வராங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பால்கனி இருக்கும். இந்த பால்கனில இருந்து இந்த பக்கத்துல ஒரு வீடு, இந்த பக்கத்துல ஒரு வீடு, ரெண்டுமே ஒரு டபுள் டோர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏறி மேல வரக்கூடிய அந்த படிக்கட்டோட விட்டே வந்து 6 அடிக்கு மேல கொடுத்துருக்காங்க போல. 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன், டைமென்ஷன் இல்லை. ஆனா லிவிங் ரூம் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. மேபி இதை பேசேஜ்னு போட்டுடலாம், இதையும் வந்து ஒரு பேசேஜ்னு வச்சிடலாம். இதுதான் லிவிங் ரூம்னு நம்மளா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதையும் ஹால்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ள வந்தீங்கன்னா கிச்சன் வந்து 6க்கு 7 ஒரு டைமென்ஷன். இது வந்து எந்த அட்லீஸ்ட் 6க்கு 7 அவங்க கொடுத்ததுல வந்து இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ட்ரெயின் பவுலோட ஒரு சிங்க் இங்க நீங்க பிளேஸ் பண்ணீங்கனாலே இது முடிஞ்சிருச்சு. இதுல நீங்க வந்து ஹாபே வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒஸ்ட் கேஸ்ல அட்லீஸ்ட் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை வந்து 2 டைரக்ஷன்ல கொடுத்து இந்த இடத்துல வந்து ஹாப் யூஸ் பண்ற மாதிரி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரிட்ஜை கூட எங்கேயாச்சும் வெளில வச்சுக்கலாம்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். இதுல எதுவுமே யூசபிள் ஸ்பேஸ் கிடையாது. இந்த பக்கத்துல இருக்க 2 BHKவை அப்படியே இந்த பக்கத்துல மிரர் பண்ணியிருக்காங்க. பட் இதுலயுமே டைமென்ஷன் இருக்கு. ஏன்னா எப்பவுமே எக்ஸ் ஆக்சஸ் ஒரு டைமென்ஷன் தான் முதல்ல வரணும், ஒய் ஆக்சஸ் அடுத்து வரணும். இது 6.5 இது 9.5, இதுல வந்து இது 6.5 10.5 மாத்தி கொடுத்துருக்காங்க. சரி, இது பரவாயில்லன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த கேப் எதுக்காக கிரியேட் ஆச்சுன்றது தெரியல. இந்த மாதிரி ஒரு கேப் இங்க வந்துச்சுன்னா அது இந்த லிவிங் ரூம் மேல இங்க வரும். ஸோ இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டை வந்து இவங்க பாக்குற மாதிரி ஆயிடும். இது ரொம்ப தப்பு. ஸோ இதை தாண்டி வந்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்க, லிவிங் ரூமோட விட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேசேஜ். ஸோ பட் பரவாயில்ல, இந்த பேசேஜ் இதெல்லாம் வந்து பேசேஜ் வந்து நீங்க ஒரு 3 அடியாவே குறைச்சிருந்துருக்கலாம். ஸோ ஒரு பேசேஜ் ஆனால் ஏதோ அட்லீஸ்ட் அதாவது பெருசா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் இதுல உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன மெனக்கெடல்லாம் நீங்க வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களோட பிளானை பெட்டர் பண்ணும். இப்போ இதில் வந்து 8 அடிக்கு 11.5 அப்படிங்கிற சைஸை அரைவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு இடம் கிடையாது. ஒரு நீளத்தை வந்து அப்படியே இந்த ரெக்டாங்கில் நடுவில் ஒரு கோடு போட்டு பிரிச்சுட்டாங்க. அந்த நடுவில் போட்டு பிரிச்சதை ஒன்று பின்னாடி ஒன்று அடுக்கி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இது 8 அடி தான் இருக்கு. இதுல வந்து இது வந்து அகைன் இந்த ஃபர்னிச்சரை வந்து ப்ரப்போர்ஷன் இல்லாமல் போடுறது. இது ஒரு 4 அடி தான் இருக்கும் இந்த பெட்டு. இது 4 அடிக்கும் கம்மியா இருக்கும். ஏன்னா இதுல பாதியே வந்து 4. ஸோ அந்த பாதிக்கும் கம்மியா வந்து ஒரு பேருக்கு ஒரு பெட்டுன்னு போட்டு காமிச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு வால் வருதுன்னா இது 2 அடி கூட கிடையாது. அந்த கபோர்டும் இது 4க்கு 2 கொடுத்தாலே ஒரு பெட்ரூம்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை தாண்டி வால் இங்க எடுத்துட்டு வந்து அட்லீஸ்ட் இப்படி டோரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூஸபிளா இருக்கும். இப்ப இந்த இடத்துலயே அப்படியே நீங்க ஓப்பனிங் கொடுக்கறது வந்து இந்த கதவு போய் இந்த கபோர்ட்ல இடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல இது கபோர்ட் அப்படின்னு நீங்க இது டோர் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதை கதவை திறந்து வரீங்க. இதை ஃபுல்லாவே இதுவா கொடுத்துருக்காங்க. மேபி அட்லீஸ்ட் பக்கத்து வீட்லயாவது செட்பேக் கொடுப்பாங்க
அதை நம்பியாவது இதுவுமே தப்பு தான், பட் அதை பேஸ் பண்ணியாவது ஒரு விண்டோவாவது இந்த இடத்துல கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இங்க செட்பேக் இல்லாத இடத்துல வந்து ஒரு கபோர்டை கொடுத்துருந்துருக்கலாம். அது எனக்கு தெரியல. ஏன்னா பக்கத்துல இருக்கிறத விட பின்னாடி செட்பேக் கொடுக்கறது தான் காமன். அதையும் வந்து இங்க இது பண்ணல. இதுல இப்போ நீங்க முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் ஏன் கபோர்டு வேண்டாம் இங்க மாத்துங்கன்னு நான் சொல்றதுக்கான இன்னொரு ரீசன், அட்லீஸ்ட் இந்த ஓடிஎஸ் வந்து ஃபுல்லா யூஸ் பண்றதுக்காக. இந்த ஓடிஎஸ் வந்து ஃபுல்லா நீங்க வந்து ஒரு ஓப்பனிங்கா கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்காவது வந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வார்ட்ரோப் போட்டு ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. ஸோ ஹார்ட்லி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளவுதான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெட்ரூமுக்கு என்டையரா ஒரு 2:4ங்கிற விண்டோல தான் வந்து மொத்த வெளிச்சம் வரப்போகுது. அதுலயும் இந்த இடத்துக்கு நீங்க வந்து வெண்டிலேட்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வெண்டிலேட்டரோட ஸ்மெல் தான் உங்களுக்கு இது வழியா பாஸ் த்ரூ ஆகுமே தவிர வேற பெரிய பாசிட்டிவான லைட்டிங் வெண்டிலேஷன் இதுல கண்டிப்பா கிடையாது. அண்ட் மோரோவர் இந்த ஓடிஎஸ் வழியா இந்த ஸ்மெல் இருக்கக்கூடியது கீழ் வீட்டையும் அஃபெக்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் கீழ் வீட்லயும் இங்க வந்து 2 டாய்லெட்டோட வெண்டிலேட்டர் இருக்கு. அந்த டாய்லெட்டோட வெண்டிலேட்டர்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லும் இந்த 2 பெட்ரூம் அஃபெக்ட். ஸோ ஒரு வழியா 2 பெட்ரூம் கொடுத்துட்டாங்க. பட் ஆனா ஒரு டாய்லெட்கான இடம் தான் இருக்கு. இது ஜாக் அண்ட் ஜில் டாய்லெட்னு சொல்லுவாங்க. அதாவது இதுலயும் ஒரு டோர் இருக்கும், இதுலயும் ஒரு டோர் இருக்கும். முதல்ல இந்த இதுல வந்து ஜாக் அண்ட் ஜில் டாய்லெட் கூட கிடையாது. 2 டோரும் ஒரே நேரத்துல திறந்தாலே ஒன்னோட ஒண்ணு இடிக்குங்கிற அளவுக்கு மோசமா தான் இருக்கு. பட் இந்த மாதிரியான டாய்லெட்ல வந்து பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பெட்ரூம்ல இருக்க ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணணும்னு வராருன்னா அவர் இங்க உள்ள வந்துட்டு வேலையா இந்த டாய்லெட்டோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டாய்லெட்டோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போனோம். இதை முடிச்சுட்டு போகும்போது அவர் வெளியில வந்து இந்த டாய்லெட்டுக்கு ஒரு உள்ள போட்டிருந்த தாழ்பால திறந்து விட்டுட்டு போகணும். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து வரவங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஜாக் அண்ட் ஜில் டாய்லெட்டுங்கிறதே வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளோட இப்ப நைட் டைம்ல யாராவது ஒருத்தர் தூக்கலகத்துல வராங்க அப்படின்னா அந்த 2 முறை கதவை திறந்துட்டு மூடிட்டு திரும்ப திறந்துட்டு போவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இது ஒரு பிரைவசியில பெரிய பிரச்சனை. அதை வந்து 9க்கு 3.5 இப்ப நீங்க 3 அடியில வந்து உண்மையாலுமே இந்த கமோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதோட இவ்வளவு தூரத்துக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்பிராக்டிக்கலான டிசைன். இந்த மாதிரி பண்றதுல அட்லீஸ்ட் ட்ரை ஏரியா வெட் ஏரியாலாம் பார்க்கல, இங்க கொடுத்துட்டு இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒருவேளை வந்து இப்ப டே டைம்ல நம்ம லிவிங் ரூம்ல இங்க சோஃபாலாம் போட முடியுமான்னு தெரியல. மேபி சும்மா ஒரு சேர் போட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் இங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க ரெஸ்ட் ரூம் போனனாலும் அவங்க இந்த சந்து வழியா வந்து இப்படியோ இல்ல இப்படியோ தான் போற மாதிரி இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பெட்ரூமை பைபாஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு காமன் டாய்லெட்டா மேபி அவங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா செட்பேக் இருக்குல்ல, இந்த பக்கத்துல இங்க செட்பேக் இருக்கு, அட்லீஸ்ட் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காமன் டாய்லெட்டா கொடுத்துட்டு இப்படி போயிட்டு இப்படி போற மாதிரி இவங்க 2 பேர் வெளில வந்து ஒரு ஆக்ட் பண்ணிக்கிற மாதிரி கூட இது வந்து ஒர்க்கபிளா இருந்திருக்கும். ஸோ இந்த பெட்ரூம் வேணா இப்படி நிகழ்த்தி இருந்திருக்கலாம். இதுவே வந்து இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் ரோடுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா செட்பேக் முழுக்க தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த 3 அடி பால்கனியை வந்து வயலேட் பண்ணி வெளியில எடுத்திருக்காங்க. ஸோ இது பத்தின ஒரு டீட்டெயிலும் இல்லை. எப்பவுமே ஹைட் பவுண்டரியை வந்து தெளிவா போட்டு ரோடு எங்கங்கிறத தெளிவா போட்டு ஓவரால் இந்த ஒரு செட்பேக்ஸ் எங்க வருதுன்றதுக்கான டைமென்ஷன்ஸோட இப்ப இந்த இடத்துலலாம் வந்து வாலே தேவையில்லை. இதை நீங்க கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இதை ஃபுல்லாவே ஓப்பனா விடலாம். இப்ப இந்த இடத்துல இதை ஓப்பனா விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து யாரு ஒரு கிளியரான பிக்சர் உங்களோட பிளான் வந்து நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நல்ல பிளான். உங்க வீடுங்கிறது வந்து நீங்க கட்டிட்டு இடிச்சு கட்டுறதுங்கிறதோ இல்ல கட்டிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டு நேர்ல கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ற விஷயமோ இல்ல கட்டி முடிச்சுட்டு ஆல்ட்ரேஷன்ல பேர்ல ரெகுலேட் பண்ற விஷயமோ கிடையாது. நீங்க பிளானிங்க்கு வந்து கரெக்டான டைமையும் மணியையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலன்னா டெஃபினெட்லி கட்டதுக்கு அப்புறம் ரெகுலேட் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு வீடுங்கிறது ஒரு தலைமுறைக்கான சொத்து. நீங்க அதுல இப்ப ஏதோ ஒண்ணுங்கிற பேர்ல சீக்கிரமா ஆரம்பிக்கணும் இல்ல வந்து இதை பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி வந்து நாளைக்கு ப்ராப்ளமா தான். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கறதுக்காக பில்டியோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பிளான்ஸையும் அனுப்பி ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களோட பிளான்ஸை வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க.